தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சரான ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவை எடப்பாடி பழனிசாமி தொடக்கி வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், முதல்ல ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த வரலாற்று பின்னணியை ஒரு முறை விளக்குங்க. இன்றைக்கு அவருடைய நூற்றாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. நிகழ்வு எவ்வாறு இருக்குது என்பது குறித்தும் விளக்குங்க. நாள் முழுவதும் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய பொதுக்குழு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடைபெறுமோ அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டம் இங்கே தெரிகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு காட்சிப்படுத்துறாரு. இந்த வானகர மண்டபத்தில் பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் இருந்து அதிமுக தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரனை பொறுத்தவரை இப்ப இருக்கக்கூடிய இரட்டை இலை சின்னம் மீண்டும் கிடைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர். அதாவது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜே அணி ஜானகி அணி இரண்டு அணிகளாக கட்சி பிரிவுற்ற போது இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னமும் ஜானகி அம்மையாருக்கு இரட்டை புறா சின்னமும் கொடுக்கப்பட்டு ஒரு தேர்தலையே சந்தித்தார்கள். ஆனால் தேர்தலில் பெரிய அளவிற்கு வெற்றி பெறப்படவில்லை. ஒரே ஒரு சீட்டு மட்டுமே ஜானகி அணியால் வெற்றி பெறப்பட்டது. ஆனால் தானாக முன்வந்து எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி இது போன்று வீணாக கூடாது என்பதற்காக தன்னுடைய அந்த பல்வேறு விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்து இரட்டை சின்னத்தை கொடுப்பதற்கு, அதாவது ஜெயலலிதாவிடம் கட்சியை கொடுத்து விட்டார், மெர்ஜ் செய்து விட்டார். அதனால எப்ப பாத்தீங்கன்னா 1989 பிப்ரவரி 7ஆம் தேதி இரண்டு அணிகளும் இணைகின்றன. அதற்கு பிறகு 1989 பிப்ரவரி 8ஆம் தேதியே ஒரே நாளில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் அதிமுக வசம் கொடுக்கிறது. இது அதைதான் இப்போது அதிமுகவினர் கொண்டாடுகிறார்கள். அதாவது எப்படி கட்சி நல்லா இருக்கணுன்றதுக்காக கொடுத்தாரோ ஜானகி அம்மாள், அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களும் செயல்பட வேண்டும். மறைமுகமாக ஓபிஎஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க, நீங்க தனியா அணியே இருந்து செயல்படாதீங்க, அதாவது ஆச்சரியங்களை கடந்துவிட்டு செயல்படுங்கள் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் தான் இந்த மாநாடு, குறிப்பாக இந்த நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது. இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த ஜானகி அம்மையாருடைய புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் எம்ஜிஆரோடு இருந்த புகைப்படங்கள், முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது இருந்த 24 நாட்கள் மட்டுமே இருந்தார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கவர்னர் அதனுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த புகைப்படங்களை இங்கு வரக்கூடிய அதிமுகவினர் ஆர்வமாக பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல பல்வேறு முக்கியமான விஷயங்கள் இதில் இருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இங்கு வரக்கூடியவர்கள் இங்க ஆர்வமாக புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு வருவீங்க. மேடம், நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த ஜானகி அம்மாள் உடைய வரலாறு பற்றி சொல்லுங்க. ஜானகி அம்மா புரட்சித் தலைவர், இதயக்கனி, அதாவது கலியுக கர்ணன் அவர்களுடைய துணைவியருமான ஜானகி அம்மாவுடைய நூற்றாண்டு விழா கலந்து கொள்வதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் அவங்க, முன்னாள் முதலமைச்சர் அவங்க நம்ம கழகத்துக்காக சிறப்பான பணிகள் ஆற்றிருக்காங்க. அதாவது ஒரு கட்சி எப்படி நடக்கணும்ன்றத தாழும்போது அதுக்காக இறங்கி கொடுக்கறதும், ஒரு உயர்வடைகிறதுக்கும் அவங்க ரொம்ப உறுதுணையா கட்சி கழகத்துல பணியாற்றிருக்காங்க. புரட்சி தலைவருக்கு உறுதுணையா இருந்தாங்க. அவங்க எல்லாத்திலயும் அவங்க முதல்ல அரசியலுக்கு வரல. அவங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் இறந்த பிறகுதான் அரசியலுக்கு வந்தது அம்மா ஜானகி அம்மா. அவங்களுக்கு இந்த புறா சின்னம் கொடுத்தாங்க ஜானகி அம்மாவுக்கு. அது வெற்றி பெற்றுதான் இப்படியே வந்திருக்கோம். அம்மா புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா அம்மா வந்ததுனால ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி விருச்சகமா இருந்தது. அது இப்ப அதுக்கு அடுத்து இப்ப எடப்பாடியார் வரப்போறாரு. எடப்பாடியார் மீண்டும் 2026 முதலமைச்சரா மறுபடியும் இந்த எம்ஜிஆர், ஜானகி, ஜெயலலிதா அம்மா எல்லார் புகழையும் வாழ வைக்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வாருன்னு நாங்க ரொம்ப நம்புறோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? அவர்களுடைய ஜானகி அம்மார் உங்களுக்கு என்ன பிடிச்ச விஷயம் என்ன? நாங்க ராமாபுரத்துல இருந்து வரோம். எங்க மாவட்ட செயலாளர் பெஞ்சமின் அண்ணா எங்களுக்கு அந்த அம்மா கிட்ட பிடிச்ச விஷயம், நம்ம தலைவர் இறந்த உடனே அவங்க சோர்ந்து போகாம அடுத்த அவருடைய வாரிசா அடுத்த அரசியல் பண்ணணும்னு சொல்லி அம்மா அதிமுகவை வாழ வைக்கணும்ன்ற ஒரு குறிக்கோள்ல அம்மா வந்தாங்க. நல்ல சிறப்பா பண்ணாங்க. அவருக்கு புறாச்சின்னம் கொடுத்தாங்க. அந்த புறாச்சின்னத்தை வச்சு அவங்க அரசியல் நல்லா பண்ணாங்க. பின்னால அவங்களால இதுவாக முடியல. அனுப்ப மாட்டாரு முதல்ல
தோட்டத்துக்கு போனாங்க, அங்கதான் இருக்கிறோம், பேக் சைடு தான், எம்ஜிஆர் தோட்டத்துக்கு பேக் சைடு ராமாபுரம். நாங்க எல்லாருமே அந்த தோட்டத்துல சாப்பிட்டுருக்கோம். சின்ன பொழுதுல பிள்ளை இருக்க போவோம். அப்போ மாட்டுக்கு பிள்ளை இருக்கும்போது ஜானகி அம்மா சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் கூட்டு சாப்பாடு போடு. அந்த குணம் எம்ஜிஆர் உடைய குணம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. நாங்க அவங்க காலில் போய் காரியத்தப்போ எம்ஜிஆர் காலில் தொட்டு கும்பிட்டு எல்லாரும் எங்களுக்கு வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நூற்றாண்டு விழா ரொம்ப ரொம்ப மிக அருமையானது. தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பாங்க, அது உண்மை. அதாவது இன்றைக்கு நாள் முழுவதுமே பல்வேறு பட்டிமன்றம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய தொண்டர்கள் இந்த புகைப்படங்களை, அரிய புகைப்படங்களை பார்த்து அவர் முதலமைச்சராக இருந்த படங்கள், அதே போல வெளிநாடுகளுக்கு சென்ற போது எடுக்கப்பட்ட படங்கள் என பல்வேறு விஷயங்களை ஆர்வமாக பார்த்து வருகிறார்கள். தளபதி, தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமானவர்களில் ஒருவர் ஜானகி ராமச்சந்திரன் அம்மையார் அவர்கள். அவர்களுடைய 100ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கள விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி.